வணக்கம். மெய்யழகன் பேரே நல்லா இருக்குல்ல. இந்த மெய்யழகன் திரைப்படம் குறித்த விமர்சனத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சூர்யா ஜோதிகா இணைந்து தயாரிச்சிருக்கிற 96 படத்தினுடைய இயக்குனர் பிரேம் அவர்கள் இயக்கியிருக்கிற படம் தான் மெய்யழகன். கார்த்தி அரவிந்த் சாமியினுடைய அந்த ஜோடி ரொம்ப அட்டகாசமான ஜோடியாகவும் பாந்தமான ஜோடியாகவும் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகான அந்த அது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுன்னுவாங்கல்ல, அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கு நடுவில் ரொம்ப அழகாகவே பொருந்தி வந்திருக்கு. சென்னையில் இருக்கிற அரவிந்த் சாமி ஒரு கல்யாணத்துக்காக இங்கே வரும்போது நடக்கிற சம்பவங்கள், தஞ்சாவூர் பக்கம் நீடாமங்கலத்தில் நடக்கிற ஒரு கல்யாணத்துக்கு வரும்போது ஏற்படுகிற சம்பவங்கள், அங்கே பார்க்கிற கார்த்தி, இவர்களுக்குள் நடக்கிற உரையாடல்கள், உறவுகள், இதையொட்டி தான் இந்த கதை பயணிக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே ஊரை விட்டு சொத்துக்களை இழந்துட்டு ஊரை விட்டு குடும்பத்தோடு வெளியேறுகிற ஜெயபிரகாஷ், அந்த ஜெயபிரகாஷனுடைய மகன் தான் அரவிந்த் சாமி. அவங்க போய் சென்னையில் செட்டில் ஆகி கல்யாணமும் பண்ணிக்கிட்டு தேவதர்ஷினியை தான் அரவிந்த் சாமி கல்யாணம் பண்ணிக்கிறார். குழந்தையும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பல வருடங்களுக்கு பிறகு அந்த சொந்த ஊருக்கு அவர் திரும்ப வருகிறார். அப்படி வரும்போது தன்னுடைய சித்தப்பா பொண்ணு புவனா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்காக போகாமல் இருக்கக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அரவிந்த் சாமி மட்டும் வர்றாரு. அந்த சமயத்தில் அவருக்கு கார்த்தியினுடைய நட்பு கிடைக்கிது. கார்த்தி அத்தான் அத்தான்னு கூப்பிட்டு பாசமழை பொழிகிற ஒவ்வொரு காட்சிகளுமே நமக்கு உண்டான உறவுகளை பற்றிய விஷயங்களை நமக்கு யோசிக்க வைக்குது. தஞ்சாவூரை பார்க்கிற அந்த தஞ்சை பெரிய கோயிலை காண்பிப்பதாகட்டும், அங்கே இருக்கிற மற்றொரு சிவன் கோயிலை காண்பிக்கிற காட்சிகளாகட்டும், நீடாமங்கலம் பகுதியை சொல்கிற விதமாக இருக்கட்டும், இப்படி படத்தை ஒரு நேட்டிவிட்டியோட அணுகியிருக்கிற விதம் 96 படத்தை போலவே இந்த படத்துலையும் பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குது. ஒரு அழகியலாக ஒரு கவிதையாக இருக்குது. அத்தான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான், சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கான், யார்ரா அவன் அப்படின்னு கார்த்தி மேலே ஒரு சலிப்பு, ஒரு கோபம், ஒரு அயற்சி எல்லாமே அரவிந்த் சாமிக்கு இருக்கும். ஆனால் வேற வழியே இல்லாமல் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவார். அந்த முதல் நாள் சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு கிளம்பி ஊருக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். அடுத்த நாள் கல்யாணத்தில் இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பி போயிடணும் அப்படின்ட்டு ஆசையாக அந்த தங்கைக்கு என்னென்னமோ கொலுசுலேருந்து ஆரம்பித்து வளையலேருந்து என்னென்னமோ பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துருப்பார். நெகிழ்ந்து அழுது தங்கை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், அந்த தங்கைக்கு வளையல் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களாக அவரே அரவிந்த் சாமியே அணிவிக்கிற விதமாக இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்கிற நமக்கும் கூட ஒரு நெகிழ்வை ஏற்படுத்துங்கிறது உண்மைதான். ஆனால் அதை அடுத்து வருகிற காட்சிகளில் அந்த நைட்டு பஸ்ஸுக்கு அவர் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதற்கு பிறகு அங்கே இருக்கிற லாட்ஜில் அவர் தங்க முடிவெடுக்கிறாரு. ஆனால் நம்ம வீட்டுக்கு வாங்க தங்கறதுக்கு அப்படின்னு கார்த்தி கூட்டிகிட்டு போகிறாரு. கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்குமான அங்கே நடக்கிற உரையாடல்கள், அந்த வீடை தாண்டி அங்கே வளர்க்குற ஒரு காளை, அந்த காளை நிகழ்த்துகிற சாகசங்கள், அந்த காளையை ஐயனாராவே நான் பார்த்த தருணம் அப்படின்னு ஒவ்வொரு காட்சிகளையா ஒவ்வொரு விஷயத்தையா அரவிந்த் சாமி கிட்ட அவர் சொல்ல 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 யாரா அவன் இவ்வளவு பேரன்பாளனா இருக்கானே அப்படின்னு நெகிழ்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் ஒவ்வொரு விஷயமா சொல்ல 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 அதை கேட்டு 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 வியந்து போகிற அரவிந்த் சாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுல இன்னும் கூடுதலா குறுகி போறாரு. இதை அடுத்து அந்த நிமிஷம் வரைக்கும் அவன் பேர் என்னன்னு கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வெட்கப்பட்டு கூனி குறுகி போய் அவர் அங்கேருந்து நகர்ந்து ஊருக்கு வந்துடுறாரு, சென்னைக்கு. அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அதான் உங்கள் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொன்னப்ப ஒரு தப்பான நம்பரை கொடுத்து இவனுடைய டார்ச்சர்லேருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு ஒரு தப்பான நம்பரை கொடுத்துருவாரு. ஆனால் அவருடைய நம்பரை கார்த்தி தன்னுடைய நம்பரை ஒரு விசிட்டிங் கார்டுக்கு பின்னாடி எழுதி இதான் தான் என் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிளைமாக்ஸில் நெகிழ்ந்து கரைஞ்சி தேவதர்ஷினிகிட்ட அரவிந்த் சாமி புலம்புறதா இருக்கட்டும், அவன் யார் அவன் 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 யார் யாரை பற்றிலாம் புலம்புறான் தெரியுமா, திருவையாறு குளத்தில் போய் யாருக்கெல்லாம் திதி கொடுக்குறான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது கார்த்தி சொல்கிற விஷயங்கள், அங்கே கோவில் வெண்ணிக்கு பக்கத்தில் நடந்த ஒரு கலவரமாக இருக்கட்டும், தூத்துக்குடியில் நடந்திருக்கிற துப்பாக்கி சூடு சம்பவமாக இருக்கட்டும், ஏன் சோழர்கள் காலத்தில் சேரர்கள் காலத்தில் நடந்திருக்கிற யுத்தமாக இருக்கட்டும்,
அதையும் தாண்டி கரிகார் பெருவளத்தான்னு சொல்லப்படுகிற கரிகார் சோழனுடைய ராஜராஜ சோழனுடைய வீர தீர பராக்கிரம செயல்களாக இருக்கட்டும், இந்த வரலாறெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு, நம்ம மக்களுக்கு, இளைஞர்களுக்கு தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுற விஷயமா இருக்கட்டும், இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த அந்த விஷயமா இருக்கட்டும்னு தனுஷ்கோடி தாண்டி இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை முதற்கொண்டு அவர் அனலைஸ் பண்ணுகிற விதமும், பக்கத்தில் இருக்கிற மனிதர்களோடு அவர் உறவாடுகிற விதமும் அரவிந்த் சாமியை மட்டுமல்ல நம்மையும் கூட அது நெகிழ பண்ணுது, உருக வைக்குது, ஏங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது அத்தனைக்கும் காரணம் நீந்தான் தான், உன்னைய பார்த்து தான் நான் அப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு அரவிந்த் சாமி கிட்ட அவர் சொல்லும்போது மனுஷன் திக்குமுக்காடி போயிடுவார். நம்மெல்லாம் என்னடா சாதாரணம், அவன் அங்கே இருக்கான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அரவிந்த் சாமி தேவதர்ஷினிகிட்ட சொல்லுவார். இதற்கு பிறகு அவன் பேரே தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பெயரை தெரிந்து கொள்ள அவர் அவங்க பொண்ணு அரவிந்த் சாமியோட பொண்ணு டயல் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற உரையாடல், கார்த்தி யாருங்கிற விஷயம் அப்போ தெரிய வரும்போது நடக்கிற சம்பவங்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் இந்த படத்தை இன்னும் அழகான ஒரு கவிதையாகவே ஆக்கிடுது. நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊருடைய ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் ஒரு மனசுல அப்படியே ஒரு லேயரா படிஞ்சு அப்படியே இருக்கும்ல, அந்த சொந்த ஊரை இழந்துட்டு வந்திருக்கிறவங்களுடைய அந்த ஏக்கத்தையும் துக்கத்தையும் வெகு அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார், கதைக்களமாக்கி இருக்கிறார். அப்படி அதே போல அங்க விளையாண்ட விஷயங்களா இருக்கட்டும், சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், சைக்கிளை நான் தள்ளிட்டு போனேன், அதுக்கப்புறம் குரங்கு படல் போட்டேன், அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, திரும்பி பார்த்தாக்கா அவர் பிடிச்சிருப்பாருன்னு பார்த்தா பிடிச்சிக்கலன்னு கார்த்தி வெள்ளந்தியா சொல்கிற விஷயங்களா இருக்கட்டும், பாலமேடு என்ன, அவனியாபுரம் என்ன, அலங்காநல்லூர் என்ன, சிராவயல் என்னன்ட்டு தமிழகத்தினுடைய ஜல்லிக்கட்டு முக்கியமாக நடக்கிற ஊர்களை கோடிட்டு காட்டி அந்த காட்சிகளை வைத்துக்கொண்டு சிஜி ஒர்க்கில் பண்ணியிருக்கிற அந்த மஞ்சு விரட்டு காட்சிகளாக இருக்கட்டும், மஞ்சு விரட்டுக்கு தடை ஏன்னு சொன்னாங்க, யார் சொன்னாங்க, எதுக்காக தடை அப்படிங்கிறதே தெரியலன்னு போகிற போக்கில் அந்த விஷயத்தை தொட்ட விஷயமா இருக்கட்டும்னு படம் நெடுக 96 படத்தினுடைய டைரக்டர் மனசை கொள்ளை கொண்டிருக்கிறாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல இந்த படத்துல கார்த்தி அப்படிங்கிற ஒரு அசுரத்தனமான நடிகனுக்கு சரியான தீனி இந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். சமீப காலங்களில் கார்த்தி அவர்களை சரியா எந்த இயக்குனரும் பயன்படுத்திக்கல. ஆனா கார்த்திக்கு தோழன் மாதிரி ஒரு படமும், பருத்தி வீரன் மாதிரி ஒரு படமும், பையா மாதிரியான ஒரு படமும்னு மாதிரி மாதிரி மாதிரின்னு பல படங்களை சொல்ல முடியும். அந்த வகையில கார்த்தி நடித்திருக்கிற இந்த படத்துல மெய்யழகாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தஞ்சாவூர்காரன் மாதிரியே, ஒரு சோழ தேசத்துக்காரன் மாதிரியே கார்த்தி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல அரவிந்த் சாமி அவருடைய கரியர்ல இந்த படம் போல இனி ஒரு படம் அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அரவிந்த் சாமிக்கு இப்படி ஒரு கச்சிதமான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்கிற விஷயமா இருக்கட்டும், ரெண்டு பேரும் பீரடித்து கொண்டே உரையாடுகிற அந்த டயலாக்குகளாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மான் உந்தன் சொந்த மான் அப்படின்னு பாடிட்டு கலக்கியிருக்காங்க நம்மளு அப்படின்னு இளையராஜாவை பாராட்டுகிற அந்த விஷயமா இருக்கட்டும், கோடை கால காற்றே அந்த பாட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறதா இருக்கட்டும், நான் வந்து ஆனந்த் பாபு மாதிரி டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு கார்த்தி சொல்றது என்ன, நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுவேன்னு மைக்கேல் ஜாக்சனுடைய ஸ்டெப்பை அரவிந்த் சாமி போடுறது என்னன்னு சொல்லிட்டு படத்துல கதாநாயகியே இல்லையே அப்படின்னு படம் விட்டு வெளியில வரும்போது தான் நமக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியுது. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு கதாநாயகியும் அவசியம் இல்லை தான். இருவருக்குமான சம்பவங்கள் அந்த டிராவலிங் தான். அந்த 96 படம் எப்படி ஒரு விஷயத்தோட முடிஞ்சு எல்லாரும் சந்திக்கிறது, அதுக்கப்புறம் அப்படின்னு அந்த நைட்டு காலையில் விடியறது அப்படின்னு இருக்கிற மாதிரி, முதல் நாள் ரிசப்ஷனுக்கு வரவர் அடுத்த நாள் காலையில் நடக்கிற இதோட கதையை முடிச்சிருக்கிற விதமும் அந்த சம்பவ கோர்வைகளுமே ரொம்ப அழகுபடுத்தப்பட்டிருக்கு. ராஜகிரனை சரியா இன்னும் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே போல தேவதர்ஷினி கதாபாத்திரத்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸ்ரீதிவ்யா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் பார்க்க அவங்க பரிதாபமாக தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு 2 சீன் 3 சீனை தவிர வேற எதுவும் இல்லை. ஏன்னா இந்த படம் முழுக்க ஆக்கிரமித்திருப்பது அரவிந்த் சாமிங்கிற ஒரு அசுரத்தரமான நடிகரும் மகா அசுரன்னு கொண்டாடப்படுகிற கார்த்தி அவர்களும் தான். இந்த படத்தினுடைய
மையமே வந்து சம்பாஷணைகள் தான், உறவாடுதல் தான். அந்த உறவாடுதல் அப்படிங்கிற விஷயம் இந்த படத்துல இருக்கிறதுனால அன்பே சிவம் மாதிரி இந்த படத்துல வசனங்களுக்கு அவ்வளவு அழகா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு காட்சிகள் நகர்த்தப்பட்டிருக்கிற விதமும் பாராட்டுக்குரிய வகையில தான் இருக்கு. ஹோம் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்தோம். அந்த படத்துல கூடவே இருக்கிற அப்பாவை பத்தி தெரியாத ஒரு விஷயமா அதுக்கப்புறம் கிளைமாக்ஸில் தெரியும் போது ஏற்படுகிற பிரமிப்பு தான் இந்த படத்துல கூடவே அன்னைக்கு ஃபுல்லா இருக்கிற அந்த கார்த்தியோடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மையை தெரிந்து கொள்ளும் போது அரவிந்த் சாமிக்கு ஏற்படுகிற பரவசமும் ஆனந்தமும் நான் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டேன். அதே போல அவருடைய பெயரை தெரியாமலேயே இருக்கிற அரவிந்த் சாமிக்கு கடைசியில பெயர் ஞாபகம் வந்துட்ட உடனே அவர் அழைக்கிற அந்த விஷயம் எல்லாமே வந்து அயோத்தி படத்துல சசிகுமார் சாரை வந்து கடைசியில அந்த வடநாட்டு காசிலேருந்து வந்திருக்கிறவர், அயோத்தியிலேருந்து வந்திருக்கிறவர் கேட்பார் இல்லையா, பையா துபாரா நாம் தியாகை அப்படின்னு. அப்ப சசிகுமார் சார் சொல்லுவார் இல்லையா, அதையும் எனக்கு நினைவுபடுத்தி இன்னும் இந்த படத்தோட நம்மளை கனெக்ட் பண்ற விதமா அமைஞ்சுது. படத்துக்கு கோவிந்த் வசந்தாவுடைய இசை ரொம்ப அழகா கனக்கச்சிதமா இருந்தது. கமல் சாருடைய குரல்ல இருந்திருக்கிற அந்த பாட்டு பாடல் வரிகள் எல்லாமே அவ்வளவு மனசை கனக்க செய்கிற விதமா இருந்தது. தஞ்சாவூரை இத்தனை அழகா காமிச்சதுக்கு பிரேம்குமாருக்கு நன்றி. இந்த சமயத்துல என்னுடைய நண்பர் தஞ்சாவூருக்கு போறேன் என்ன வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். எனக்கு தஞ்சாவூர் தான் வேணும் அப்படின்னு சொன்னாராம். அதுபோல இந்த மெய்யழகன் நம்மளை மெய்யாலுமே கவர்ந்து விட்ட ஒரு பேரழகன், நடிப்பழகன், கதை அழகன், காட்சி அழகன் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துக்கு மெய்யழகன் திரைப்படத்துக்கு என்னுடைய மார்க் என்னன்னாக்க 40லேருந்து 42 வரைக்கும் தரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெய்யழகன் டீமுக்கு தஞ்சாவூர் மணக்க அந்த காவிரி கரை ஓரத்துல இருந்து அப்படியே குடங்குடமா காவிரி நீரை அள்ளி அள்ளி கொடுக்குறேன் நான். அவங்களுக்கு நான் கார்த்தி சாருக்கு பார்சல், அதே போல அரவிந்த் சாமி சாருக்கு பார்சல், மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மெய்யழகன் என்ன அந்த படத்துல நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணினது என்னன்னாக்க, வெறும் டயலாக் போர்ஷனாவே அதிகப்படுத்தி வச்சுட்டதுனாலயே படத்தினுடைய முதல் பகுதியில வந்து ஆடியன்ஸு டக்குன்னு அவங்களால கேட்ச் பண்ண முடியாம ஒன்ற முடியாம போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு நினப்பும் எனக்கு இருந்தது. ஆடியன்ஸ் கிட்ட ஒரு அயற்சியை நான் பார்த்தேன். மற்றபடி போக 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 அந்த டிராவலோட இவங்களும் மிங்கிள் ஆயிடுறது அப்படிங்கிற விஷயம். பாம்பு தான் நல்ல பாம்பு அப்படின்னு, குட் ஸ்னேக் அப்படின்னு கார்த்தி சொல்ற இடங்கள் எல்லாம் சின்ன சின்னதான விஷயங்கள்லயே கைத்தட்டல் வாங்க வச்சிருக்காரு வசனகர்த்தா பிரேம்குமார். மற்றபடி இந்த மெய்யழகன் தாராளமா குடும்பத்தோட சந்தோஷமா போய் பார்க்கலாம். உங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வந்த திருப்தியை இந்த மெய்யழகன் தருவான். வணக்கம்.